பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள். திரை இசையில் பல மாயாஜாலங்களை செய்தவர் தேனிசை தென்றல் தேவா. அவருடைய ஃபாஸ்ட் சாங்ஸாக இருந்தாலும் சரி, கானா சாங்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். அவருடைய பாடல்கள் எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துச்சு, இன்னும் எப்படி ஒவ்வொருத்தருடைய மனங்களும் மொழித்துட்டு இருக்குங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பேச வேண்டியது இருக்குது. திரை இசை ஆய்வாளர் திரு தியாகராஜன் நம்மோடு இருக்கிறாங்க. சார் வணக்கம். நமஸ்காரம். நீங்கள் தேவா சாரை பற்றி கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னீங்க. பட் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் மிகப்பெரிய அளவில் கோல் வச்சவர் தேனிசை தென்றல் தேவா. எப்படி சார் அவரால் ஒரு 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 பெரிய ட்ராக் லைன், இன்னும் சொல்லப்போனால் இளையராஜா, அந்த நேரத்தில் ஒரு ஏஆர் ரஹ்மான், இவெல்லாம் வந்த நேரத்தில் தேவாக்குன்னு ஒரு அசைக்க முடியாத இடத்த சினி இண்டஸ்ட்ரி கொடுத்ததுக்கான காரணம் என்ன? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தேவா சார் வந்து 1970s ஃபீல்டுக்கு வர வேண்டியது. அவர் ஃபீல்டுக்கு வந்த பீரியட் வந்து கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. ஆனால் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தார் தேவா. அதுதான் அவர்கிட்ட பஞ்ச் லைன். அதுதான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தார். இன்னொன்று என்னென்னா, அவரோட மியூசிக்கை ஸ்டடி பண்ணிங்கன்னா ஒரு விஷயம் நல்லா தெரியும். எப்போவுமே எம்எஸ்வி சொல்லுவார், பழமை மாறாத புதுமை. பழமையில் இருக்கிற நல்ல அம்சங்களும் புதுமையில் இருக்கிற நல்ல அம்சங்களும் சேர்த்து கொடுக்கறது தான் அந்த ட்ரெண்ட் செட்டரோட கடமை அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னா தேவா சார் தான் சொல்லுவார். அதில் எம்எஸ்வி சாரோட மெலடிக் டச்சஸ் இருக்கும். இட் இஸ் நாட் காப்பி. அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஏற்பட்ட இவரோட ப்ராடக்ட் புதுவிதமாக வரும். அதுமாதிரி புதுமைகள் புதுசாக என்னென்ன வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கான்ஃப்ளூயன்ஸ் பழமையும் புதுமையும் இணையிற ஒரு அற்புதத்தை வந்து தேவா சார் செஞ்ச மாதிரி வேறு யாருமே செய்யலை. புதுமைகள் பண்ணியிருக்காங்க, பட் பழமைகளை விட்டுட்டு புதுமைகள் பண்ணவங்க உண்டு. ஆனால் பழமையை புதுமையை நினைச்சவர் தேவா சார் தான். அது காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மாட்டுக்காரன் மன்னாருன்னு ஒரு படம் பண்ணார். அதில் வந்து டிஎம் சௌந்தரராஜன் சார் 2 பாட்டு பாடியிருக்காரு. தேவாட்ட டிஎம் சௌந்தரராஜன் டிஎம்எஸ் பாடியிருக்காரு. மாட்டுக்காரன் மன்னார் படத்தில் வந்து ஊரோரம் காட்டுக்குள்ளே ஆளாலும் பாடும் பிள்ளைன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடியிருக்காரு டிஎம்எஸ். இன்னும் சாங்கும் பாடியிருக்காரு. அதில் ஒரு கூத்து பாட்டு வேறு ஒருத்தவங்க பாடியிருக்காங்க. ஆனால் அது வந்து அந்த ஓல்ட் ஸ்டைலில் நல்ல மெலடிக், ரொம்ப மெலடிக்காக பண்ணியிருப்பார். மனசுக்கு ஏற்ற மகாராஜா, அதுதான் தேவா வந்து டேக் ஆஃப் ஆன ஒரு படம். அற்புதமான ஒரு படம் அது. ஆரம்பமே பார்த்தீங்கன்னா, வானத்தில் பறக்குது பாரு வெள்ளை குதிரைன்னு சொல்லிட்டு மலேசியா வாசன் ஒரு சாங்கு, மிக எழுச்சியான பாட்டு. அந்த கிராமிய மண் மனத்தோட அந்த பீட்ஸ் இதெல்லாம் போட்டு தூள் கிளப்பிட்டுருப்பார். அப்போயே நிமிர்ந்து ஆடியன்ஸ் உட்காந்துருவாங்க. த்ரூ அவுட் த மூவி வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் மெலடிஸு, கிராமிய சூழ்நிலையை ஒட்டிய இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோரு, அதே மாதிரி ஆற்று மேட்டு தோப்புக்குள்ளே அந்தி சாயும் நேரத்தில் அப்படின்னு சொல்லி எஸ்பிபி சுஷீல், ஆற்று மேட்டு தோப்புக்குள்ளே அந்தி சாயும் நேரத்தில் தன்னை நானே நன்னி நானே நன்னா கனவாய் போனது ஆசை மச்சான். அதில் என்னென்ன பியூட்டினா லாஸ்ட்டில் அதெல்லாம் வந்து ஓல்ட் ஸ்டைல். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதம். அந்த சூப்பர் ஹிட் பாட்டு அது எஸ்பிபி சுசீலா பாட்டு, ஆற்று மேட்டு தோப்புக்குள்ளே இருந்த அந்த பாட்டு, அதில் டேக் ஆஃப் ஆச்சு. அவ்வளோ அற்புதம். எல்லா பாடலும் ஹிட் பண்ணி கொடுத்தாரு தேவா. இப்போ பாட்ஷா வந்தது, அண்ணாமலை வந்தது. பாட்ஷா வந்தது சாதாரணமாக சொல்லிட்டீங்களே சார். பாட்ஷா இல்லை சார், ஒரு பெரிய பாட்ஷா எவ்வளோ பெரிய லெவல் அது. அந்த பாட்ஷான்னு வரும்போது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீங்கள் பார்க்கணும். அதுதான் சொன்னேன் நான். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தார். குயிக்காக பிக்கப் பண்ணார். வெஸ்டர்ன் ஸ்டைலில் லேட்டஸ்ட்டாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ண அவர் சாங் கிளாரிட்டி பார்க்கணும். லேட்டஸ்ட் டெக்னாலஜினா உங்களுக்கு சாஃப்ட்வேர் வாய்ஸ் சிந்தசைசர், கீபோர்ட்ஸ் கம்ப்ளீட்டாக அதான் நிறைய. ஆமாம், அட்வான்ஸ் கிட்டார் பீசஸ்ஸு, சாக்ஸோன். ஆக்சுவலி இன்ஃபேக்ட் அந்த ஒரு மெலடி சாங்கில் வந்து விஜய் படம் நினைக்கிறேன் சாங்கு, அது வந்து ஒரு அற்புதமான சாக்ஸோன் பீஸு. அது ஃபுல்லாக அவுட்டோர் ஷூட்டிங் தான், பட் மாடர்ன் இது இருக்கும். அதே சமயத்தில் ஒரு மலை சார்ந்த இடத்துக்கு நல்ல அற்புதமான நேச்சுரல் மியூசிக் பண்ணியிருப்பார். அற்புதமான ஒரு இது. அது மாதிரி பாட்ஷாஸ் அண்ணாமலையில் ரெக்க கட்டி பறக்குதே அண்ணாமலை வந்தேடா பால்காரன், அது நீங்கள் பேக்ரவுண்ட் பார்க்கணும். சும்மா அதிர வச்சுருக்காரு தேவா. எப்படி சார்? என்ன அதுக்கு என்ன ஒரு ஸ்டடியெல்லாம் இருந்துச்சா? அதான் அந்த ரஜினி அப்படி வர்றதுனாலே அந்த ஒரு ஃபைட்டிங் சீனு, அது ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வீட்டை வந்து ஆக்குபை பண்ணிவிடுவாங்க, பொலிட்டீஷியன் வந்து ஆக்குபை பண்ணிவிடுவாங்க, கம்ப்ளீட்டாக குடிசை போட்டுருவாங்க. அது தட்டி கேட்க போவார். அவங்க வீட்டில் பெரிய எம்எல்ஏ வினு சக்கரவர்த்தி, அவர் வீட்டில் போய் மாடு வீடெலாம் கட்டி விட்டுருவார். அப்போ வந்து அந்த கிளாஷ் ஆகும் அந்த வினு சக்கரவர்த்தி ஆளுங்களோட. அது பேக்ரவுண்டில் சான்ஸே கிடையாது. அதுக்காக காரணம் என்னென்னா, சபேஷ் முரளி அவங்களோட கொஹசிவ்னஸ்,
அவ்வளோ க்ளோஸ்னஸ் தேவா சாருக்கு அவ்வளோ பக்கபலமாக இருந்தாங்க தம்பிகள். தம்பியோடையான் படைக்கஞ்சான். அந்த மாதிரி தேவா வந்து அற்புதமான பிரதர்ஸ் 2 பேர். ஏன்னா அவங்களாம் இளையராஜாவுக்கு ஃபுல் அண்டு சபேஷ் மூர்த்தி 2 பேர் கீபோர்டிஸ்டில் இளையராஜாக்கிட்ட இருந்தவங்க. நிறைய படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனுபவங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது இல்லையா? அதுவும் தேவாவோட மியூசிக் ரொம்ப இன்ரிச்சபிள். நீங்கள் சொல்லுமா வந்தேன்டா பாலுக்காரன், அண்ணாமலை. அண்ணாமலை ரஜினியை பொறுத்த வரைக்கும் ரஜினிக்கான ஒரு பெரிய மாஸ் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் தேவாவுடைய ஆமாம் இதில் தான் உருவாச்சுதுன்னே நம்ம சொல்லலாம். அப்படி அந்த நேரத்தில் அந்த ரஜினியோட தேவாவுக்கு இருந்த அந்த ரேப்போ எப்படி இருந்துச்சு அந்த சாங்ஸ் மூலமாக? அது அன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் எந்த அளவுக்கு பெரிய அளவில் பிரதிபலிச்சு சார்? பிரதிபலிச்சுன்னா எப்படின்னா 2 பேரும் ஒரே டைப்பு. நீங்கள் பார்த்து க்ளோஸாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா ரஜினி சாரும் சரி தேவா சாரும் சரி 2 பேருமே சிம்பிள் பர்சன்ஸ், ரொம்ப ஹம்பிள் பர்சன்ஸு. எவ்வளோ பெரிய லெவல் போனாலும் தலைக்கு அது ஏறாது. பாருங்கள், ரஜினியை பற்றி நீங்கள் எவ்வளோ படிச்சிருப்பீங்க. பெரிய லெவல் ஸ்டார், பெரிய சூப்பர் ஸ்டார் வந்தப்பறம் கூட ஒரு கையை மடக்கி தலையில் வச்சுட்டு படுத்துட்டு அவர் பாட்டுக்கு தரையில் படுத்துருவாருன்னா சிங்கிள் பெட்ரூம் கேட்டாராம். பெரிய பெரிய ஸ்வீட்டை புக் பண்ணியிருக்காங்க அவருக்கு. 5 பெட்ரூம் 5 ரூம் ஸ்வீட்டை ஒரு ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. ரஜினி ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? எனக்கு சிங்கிள் பெட்ரூம் பொறுமை, லாட்ஜ் எனக்கு பொறுமை, ஷூட்டிங் போகும்போது அந்த மாதிரி தேவை. அவங்க அவுட் அண்ட் ரைட் வெரி சிம்பிள் பர்சன். வந்த பிகினிங் நம்ம ஹம்பிள் பிகினிங். சாதாரண ஒரு குடும்பத்தில் வந்தவர், 3 சிஸ்டர் 4 பிரதர்ஸு, பெரிய ஃபேமிலி, ரொம்ப நல்ல மனுஷன், தங்கமான மனுஷன். அதனால் அவரால் யாருக்குமே கெடுதல் நினைக்க முடியாது. இது ரஜினிகாந்த் இது மாதிரி தான். மொராலிஸ் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நிறைய குணாதிசயங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஃபிலாசபிக்கல் இது 2 பேருக்குமே ஃபிலாசபி. ரஜினிக்காகவே ரொம்ப யோசித்து மெனக்கெட்டு தேவா மியூசிக் போடுவாரா சார்? நிச்சயம் செஞ்சு தான் ஆகணும். எங்க ஒரு சூப்பர் ஸ்டார் மியூசிக் போனால் கொஞ்சம் மெனக்கெட்டு தானே செய்யணும். அதனால தானே அவ்வளோ பெரிய ஹிட்ஸாக இருக்குது பாட்டெலாம். அதில் சந்தேகமே இல்லையே. தேவா ரஜினி காம்பினேஷனுக்கு பிறகு ரஜினியுடைய வளர்ச்சி எப்படி சார் இருந்துச்சு, அதுக்கு முன்னாடியும் அதுக்கு பிறகும்? சார் ஒரு விஷயம் சொல்லிட்டா, ஒரு படத்துக்கு எல்லாமே அதாவது ஒரு பேல்புரி மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமானது ஒரு பேல்புரி, சினிமா பாட்டுன்றது அது ஒரு பேல்புரி. சினிமான்றது வந்து டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் யூனிட்ஸு, லைட்டிங்கு, கேமராமேனு, மியூசிக்கு, எடிட்டிங்கு, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் பேல்புரி. பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். பொரி இருக்கும், மிக்சர் இருக்கும், அதில் வந்து அந்த இது சுவைக்கான எல்லா விஷயமும் இருக்கும். சுவைக்கான பூரியும் போடுவான், எல்லாம் போடுவான். அதே மாதிரி மியூசிக்னு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு லீக்ஸ் இருக்குது, மியூசிஷியன்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க, பாடகர்கள் பாடுறாங்க, கம்போஸ் பண்ணுறாங்க, ரெக்கார்டிஸ்ட் இருக்காங்க. அந்த மாதிரி இது எல்லாமே சேர்ந்தது தான். அதில் மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ணுறது மியூசிக். மியூசிக் வந்து எலிவேட் பண்ண. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெய்வமகன் படத்தில் சிவாஜி கணேசன் வந்து மாஸ்டர் கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸ் அதெல்லாம் ஆஸ்காருக்கே அந்த படம் போயிட்டு வந்தது. அந்த படம் நாமினேட்டட் ஃபார் ஆஸ்கார் தெய்வமகன். இல்லை அதுலேயே பார்த்தீங்கன்னா சில சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து அவரோட நடிப்பை வந்து எம்எஸ் விஸ்வநாதோட மியூசிக் தூக்கி கொடுக்கும். உங்கள் கண்ணில் அந்த மாதிரி தேவாவுடைய மியூசிக்கு எந்த ஆர்டிஸ்ட் ரொம்ப தூக்கி பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி பாட்டு ஏதாவது இருக்கா சார்? நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். அண்ணாமலையில் வந்து என்ன ஆகுன்னா, ஒரு நாள் ரஜினி சரத்குமார் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். சரத்பாபு 2 பேருமே அவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்க. அந்யோன்யமாக உயிருக்கு உயிரான நண்பர்கள். வெளியிலேருந்து வரும்போது அவங்க அம்மா வந்து உட்காந்து ஒரு ஈஸ்ட் சேர் மாதிரி இருக்கும், அது ஒரு படம் வச்சு பூ போட்டிருக்கும். ரொம்ப மனோரமா வேதனையாக அழுதுட்டுருப்பாங்க. அப்போது ரஜினிக்கும் சரத்பாபு உள்ளே வருவாங்க. வந்தோடனே என்ன இல்லை அப்பா இன்றைக்கி நினைவு நாள்றா அப்படின்னு. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவை பண்ணியிருப்பார். மனசு அப்படியே உருக்கிடும். ரொம்ப டச்சிங் அது. அதுதான் ஒரு மியூசிக் டைரக்டரோட கிரேட் குவாலிட்டிஸே, மனித உணர்வுகளை கொண்டு போய் டச் பண்ணுறது மியூசிக்கால். தேவாவுடைய ஒரு பெரிய மாசான சாங் பயங்கரமாக அதை பார்த்து மற்ற இசையமைப்பாளர்களே பிரமிச்சிருக்காங்க அப்படின்னா எந்த சாங் சொல்லுவீங்க? கானா சாங்ஸ். கானா ஸ்பெஷலிஸ்ட் அவர். எல்லாம் சொல்லுவாங்க கானா தானேன்னு சொல்லுவாங்க. கானான்றது என்னென்னா, எப்படி வந்து ஒரு வில்லேஜுக்கு ஒரு ஃபோக் மியூசிக் இருக்கும், வேர்ல்டு ஃபுல்லாகவே வில்லேஜுக்கு ஒரு ஃபோக் மியூசிக் உண்டு. ஒவ்வொரு கண்ட்ரியில் மாறும் அது. அந்த அவங்க சீதோஷங்களை, அவங்க வாழ்க்கையோட இது, அவங்க கல்ச்சர், அவங்க ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி இசை மாறும். ரூரலுக்கு ஒரு ஃபோக் மியூசிக் இருக்காமல் அர்பனுக்கு ஒரு ஃபோக் மியூசிக் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கோஸ்டல் ஏரியா, உங்களுக்கு டோமிங்குப்பம், அயோத்தியா குப்பம், திருவொற்றியூர், மணலி, எண்ணூர், வாஷர்மன்பேட்டை, அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸில் பார்த்திங்கன்னா அந்த கானான்ற ஒரு பாட்டு. அந்த கானானது வந்து வாழ்க்கை அவங்க அனுபவங்களை பாடுவாங்க. ரொம்ப சிம்பிளான மாதிரி சிம்பிளாக பாடுவாங்க. அது மனசை டச் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க கானா பாடுறதெல்லாம். நைட் ஆனால் உட்காந்து மீனவர்கள்லாம் கூட பாடுறது நான் கேட்டிருக்கேன். நான் ஃபோர்ஸ் ஸ்டேட்டில் கேட்டிருக்கேன். அதில் வந்து அவர் பர்ஃபெக்ஷன். தேவா அச்சீவ் பண்ண பர்ஃபெக்ஷன். கானானா தேவா
அது ஒரு அற்புதமான கதை. ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க சார். எவ்வளோ இருக்குது. அண்ணா நகரு ஆண்டாளு, ஐநாவரம் கோபாலு, ஐசிஎஃப்ல எடுக்கிற ஆண்ட தண்டாளு. கேட்டிருக்கீங்கல்ல? தண்டா கோபாலு. இதில் பியூட்டி பாருங்க. அண்ணா நகர் ஆண்டாளு, ஐநாவரம் கோபாலு, ஐநாவரம் அங்கே இருக்குது, அண்ணா நகர் இருக்குது, நடுவில் ஐசிஎஃப் இருக்கு, சென்டரில் வந்து தண்டாள் இருக்கிறார். அது எவ்வளோ இருக்கு. ஒயிட்டுலக்கா கோழி ஒன்று கூவுது, அது ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடையை பார்த்து எங்குது. என்ன என்ன இமேஜினேஷன், லீக்ஸ் பாருங்க. இமீடியட்டாக இட் வில் அட்ராக்ட் எ பர்சன். விதவிதமாக சோப்பு சீப்பு கண்ணாடி அக்கா மக வந்து நின்னா முன்னாடி. அது எனக்கு இன்னொன்று என்ன பிடிச்சுன்னா, காப்பி தண்ணி போடட்டுமா, டீ தண்ணி போடட்டுமா, பச்சை தண்ணி போதும் மாமா. மாப்பிள்ளையை பார்த்து காப்பி போட்டா டீ போட. அதை பார்த்தீங்கன்னா, அது நடுவில் இன்டர்வியூ மியூசிக் பார்த்தீங்கன்னா, கேவி மாதேவனோட அற்புதமான அந்த மேதாவிலாசத்தை இவர் கொண்டு வந்திருப்பார். அந்த ஸ்டைலு ஃப்ரூட் பீஸ், நீங்கள் அந்த பாட்டை கீழே கவனிச்சிங்கன்னா அற்புதமாக இருக்கும். அந்த ஓல்டு ஸ்டைலில் அழகாக அந்த மெலடிஸை கொண்டு வந்து இந்த சாங்கில் கொண்டு வந்துட்டு நல்ல ஒரு லிரிக்ஸ், தமாஷா இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ கொத்தவால் சவடி லேடி கோயம்பேடு வாடின்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரீத்தம் தான். கொத்தவால் சவடி ரேடி நீ கோயம்பேடு வாடி, டக்குன்னு உடனே இளைஞர்கள் இழுக்கிற மாதிரி அந்த ரிதம் பேட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, அது மாதிரி நடுவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சாக்ஸோஃபோன் மியூசிக். சாக்ஸோஃபோன்னா என்னென்னா அந்த டெனார் சாக்ஸோஃபோன் இருக்குது, கிளைனெட்டு, இதெல்லாம் வச்சு ரிச்சாக பண்ணி விட்டுருவார். கம்ப்ளீட்டாக கீபோர்ட்ஸ் அதெல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சாக பண்ணக்கூடிய ஒவ்வொரு பாட்டும் மில்லியன் கணக்கில் ஹிட்ஸ். அவர் போட்ட கானாலாம் பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் தான். அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், லைக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் இருக்கும் அந்த கானாஸ்லாம். அந்த மாதிரி அதே வந்து பார்த்தீங்கன்னா பொற்காலத்தை கருவேலன் காட்டுக்குள்ள கட்டி வச்ச கூட்டுக்குள்ள காணாங்குருவி என்ன பேசுது, அது என்ன பேசுது. அது பார்த்தா ஒரு டிப்பிக்கல் ஒரு கிராமிய மனம் உள்ள பாடல். அது சிங்குச்சான் சிங்குச்சான், சிவப்பு கலரு சிங்குச்சான், பச்சை கலரு. சரி, இதெல்லாம் டிப்பிக்கலாக வந்து கிராமியங்களில் பெண்கள் பாடுறது. ஸோ நீங்கள் சொன்ன பொற்கால படத்துக்கு பயங்கர ஹிட் இந்த சாங்ஸ் எல்லாம். இன்னும் என்னென்னா அது ஆர்னமெண்டேஷன். இதெல்லாம் கிராமத்தில் பாடுறது தான். ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா மாடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்கிறவன், வயலில் வேலை செய்கிறவங்க, கணினியில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாடக்கூடிய பாடல்கள் தான். அதுக்கு ஆர்னமெண்டேஷன், மியூசிக்கல் ஆர்னமெண்டேஷன் பண்ணி அதை என்ரிச் பண்ணுறாங்க மியூசிக் டைரக்டர்ஸ். இந்த நீங்கள் பொற்கால படம் அப்படின்னு சொல்லும்போது வைரமுத்து ஒன்று சொல்லுவார். ஐ திங்க் அவருடைய வரிகள் தான் அது. அந்த அந்த பாடலில் மலேசியாவில் அப்போ இருந்த ஜனாதிபதி ஐ திங்க் அவர் ரொம்ப விரும்பி கேட்பாரு. ஆமாம், அப்படிங்கிற தகவலை அவர் பதவி ஏற்கும்போதும் சரி, அவர் மரணிக்கும் போது இந்த பாட்டை ப்ளே பண்ண சொல்லிட்டு இது பண்ணி அது ப்ளே பண்ணாங்க. அது ப்ளே பண்ணாங்க. ரஜினியே சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர் மண் எடுத்து தஞ்சாவூர் மண் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு அந்த இடத்துல தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை டிஸ்ட்ரிக்ட்டு, அத்தனை கிராமத்தில் இருக்க மண்களையும் எடுத்து செஞ்ச மாதிரி ஃபர்ஸ்ட் சாங். அந்த மாதிரி ஒரு பாடல் தமிழ். அதுக்கு வைரமுத்துடைய வரிகள், தேவாவுடைய இசை, இதெல்லாம் ஒரு பெரிய கோர்ச்சியம். நிச்சயம். நீங்க சும்மா கிருஷ்ணராஜ் அவருடைய இது யார் இதை பிரித்து பார்க்க முடியும்? சரி, அதான் சினிமா இசையில் வந்து கான்ட்ரவர்சியே இருக்கக்கூடாது. எம்எஸ்வி சொல்கிற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கணும் ரீசிஸ்டும் மியூசிக் டைரக்டரும். அப்போ அப்படி தான் அது ஊழல் இருக்கலாம், ஊழல் ஆகிடும். அப்போ ஈகோ கிளாஷ் இருக்கக்கூடாது. அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் இதை பார்க்கலாம். அடுத்த தலைமுறைக்குமான பாடல்களை கொஞ்சம் இன்னைக்கும் கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு அப்படின்னா அது தேவா தான். ஆமாம், அந்த மாதிரி உருவாக்குனதுல உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான சாங்ஸ்? ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சீக்க சொல்லி கேட்டேன். அவன் சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் சேர்த்து போயிட்டான். யங்ஸ்டர்ஸை தேர் ஆர் ஹாப்பி. ஒரு பொண்ணு ஒன்று தான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவள் சிரிச்சா சிரிப்பில் 100 பேர் செத்து போயிட்டான். ஐயோ ஐயோ. அதாவது ஸ்டைல் என்னென்னா அற்புதமாக இருக்கும் அந்த பாட்டு. ஒரு ஜாலியாக இருக்கும். அதில் என்னென்னா அனுராக் ஸ்ரீராம் வந்து முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்க தேவா சாரை பற்றி. நான் சந்தித்த மனிதர்களையே மிகச்சிறந்தவர் தேவா. அந்த மாதிரி இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அவரை மாதிரி ஒரு மனிதனை என் வாழ்க்கையில் சந்திக்கலன்னு சொல்லியிருக்காங்க. பாரதிக்கு கண்ணம்மா நீ எனக்கு உயிரம்மா, எஸ்பிபி என்று ஒரு ஃபீமேல் சிங்கர். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ஸ்டைலு தான், இது சூப்பர் ஸ்டைலு தான், அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மைனர் நான் தான், ஃபிகர் தான். ட்ரெண்டு பசங்களால் கெட்டு போயிட போகிறதில்ல. இதில் என்ன எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லேட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக வந்தவர் தேவா. அவர் 70s வர வேண்டியது.
89ல் வந்தார். ஆனால் பிக்கப் ஆனது செம்ம ஸ்பீடு. நீங்கள் சொன்ன மாதிரி அங்கே ராஜா பீக்கில் போயிட்டுருக்காரு, ரகுமான் 92ல் என்டர் பண்ணுறாரு, இவர் 89ல் வர்றாரு. பட் அடாப்டேஷன் ஆஃப் டெக்னாலஜி, சாங் குவாலிட்டி, அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அதில் ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் அப்படியே ட்ரெண்டுக்கு வந்துட்டார். ஒரு வருஷத்தில் எத்தனை படத்துக்கு பண்ணுவார் சார்? பீக்கில் இருக்கும்போது எப்படி ஒரு 30 படம் பண்ணியிருப்பார். 30 படம் பண்ணியிருப்பார். ராஜாவுக்கு பேரலாக வந்தார், இளையராஜா சாருக்கு பேரலாக வந்தார். ஆனால் என்னென்ன முக்கியமான விஷயம், நானே இதை பர்சனலாக பார்த்துருக்கேன், ரொம்ப மரியாதை உள்ளவர். திறமசாலிகள் மேலேயும் சரி, எல்லாரையும் மதிக்கக்கூடியவர், எல்லாருக்கிட்டையும் அன்பாக பழகக்கூடியவர். தன்னோட ஃபீல்டில் இருக்கவங்க கான்டெம்பரரிஸ் ரொம்ப மரியாதை. ஒரு வாட்டி பிரசாத்தில் அவர் ஏதோ இதுக்கும் போனேன் என் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு பையன் பாடினா, வாங்க சார் பாருங்கள் சார்லாம். அதுக்கோசம் நான் போயிருந்தேன். அப்போது தேவா சார்கிட்ட யாரோ சொன்னாங்க, அந்த பிரசாத்தில் இந்த சைடு தேவா பண்ணிகிட்ருக்காரு, ராஜா சார் அந்த ஸ்டுடியோ அவர். இது மாதிரி ராஜா வந்திருக்காரு. ராஜா சார் வந்துட்டாரா? ராஜா சார் வந்துட்டாரா அப்படின்னு தான் தேவா சொன்னார். இன்ஃபேக்ட் ராஜா சாரோட சீனியர் தேவா. மியூசிக்னு எடுத்திங்கன்னா சீனியர். ஓகே. மியூசிக்கு சினிமா வரதுக்கு முன்னாடி ராஜா சார் லைட் மியூசிக்லாம் பண்ணியிருந்தாங்க. இளையராஜா சார் லைட் மியூசிக் பண்ணியிருந்தாங்க. கங்கை அவங்களாம் சேர்த்து எஸ்பிபிலாம் பாடி லைட் மியூசிக் பாடியிருந்தாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தேவா சார் ராஜாவுக்கு சீனியர். அது எப்படி சார் சீனியராக வந்தாங்க? ஆமாம், அதுக்கு முன்னாடி லைட் மியூசிக்கில் அவர் ஹார்மோனிஸ்ட் இல்லை. பேசிக்காக தேவா சார் ஒரு ஹார்மோனிஸ்ட்டு. ஓகே. எக்ஸலண்ட் ஹார்மோனிஸ்ட் அவர். எனக்கு தெரியும், நான் ஸ்கூல் படிக்கும்போது அவர் மியூசிக்கில் இருக்கார். ராஜா சார் 65, 66 வந்தார், மெட்ராஸ் வந்தார். அப்புறம் 76 படம் பண்ணார். அவரோட ரெக்கார்டிங் நிறைய பேருக்கு வாசிச்சிருந்தார், அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தார். நேற்று ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு இன்டர்வியூவில் பார்த்தேன் நான். ஒரு பெரிய ஸ்காலர், தமிழ் ஸ்காலர், ராஜாவுக்கு நெருங்கிய. அதில் என்ன சொல்லுவாருன்னா, ராஜா சார் ரெக்கார்டிங் போயிட்டு ஃபீல்டில் ஒரு வரத்துக்கு இசையப்படாத வரத்துக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு போய் வாசிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே அந்த கம்போசர் கம்போஸ் பண்ண டியூனை இவர் வேறு விதமாக எப்படி கம்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுவார். இவரே அந்த அதே லிரிக்ஸ்க்கு வேறு டியூன் போடுவார் ராஜா. கிட்டாரில் ப்ராக்டிஸ் பண்ணுவார். ஏன்னா ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. தேவா மியூசிக் எடுத்திங்கன்னா ராஜா சாரோட சீனியர் தேவா. ஆனால் வந்தது கொஞ்சம் லேட்டு, ஆனால் வந்தாலும் பிக்கப் பண்ணி டாப்பில் போயிட்டேன். தேவாவுக்காக இல்லை தேவா தான் இசையமைக்கணும் அப்படின்னு தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் அவங்கெல்லாம் காத்திருந்த காலங்கள் உண்டா? நிச்சயம் இருந்திருக்கும். எப்போவுமே இதில் காம்படிஷனில் ஒரு டாப் லெவல் மியூசிக் டைரக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு ஒரு காம்படிட்டர் மாதிரி ஒருத்தர் வந்தாருன்னா அவர்கிட்ட நிறைய பேர் போவாங்க. இது இயற்கை, எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் நடந்தது. இது ஃபார் கே பாலச்சந்தரே பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவங்க ஓன் ப்ரொடக்ஷன் தான். கே பாலச்சந்தர், சுரேஷ் கிருஷ்ணா தான் டைரக்ஷன். அது ராஜா கிட்ட தான் பாலச்சந்தர் படம் பண்ணியிருந்தார். ஒரு ஸ்டேஜ் தேவா கிட்ட வந்துட்டார். அதுமாதிரி நிறைய ப்ரொடியூசர்ஸ்லாம் இங்கே. ஏன் பாலச்சந்தர் தேவாட்ட வந்தார்? அது ராஜாவோட டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஏதோ ஒரு ரெக்கார்டிங்கில் கொஞ்சம் டிலே பண்ணிட்டார் ராஜா. அதனால் ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆச்சு. அதனால் ரகுமானை கொண்டு வந்தார் பாலச்சந்தர். நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம். நிறைய திரை இசை சார்ந்த விஷயங்கள் நம்ம பேசலாம். ரொம்ப நன்றி.